வணக்கம் நேயர்களே. இது வந்து ஒரு சாதாரணமாக வாக்கிங்லேயே ஒரு இன்டர்வியூ. நம்ம நாம் தம்பிகள்லேருந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான பெண் நிர்வாகி அவங்க மாலியம்மாள், அவங்கள தான் நம்ம நேர்காணல் செய்ய போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் நம்ம கேட்க போகிறோம். அவங்ககிட்டே பேசுவோம். வணக்கம் மாலியம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம். இப்போது நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக கட்சிக்குள்ளே நீங்கள் இல்லவே இல்லை, ரொம்ப நாளாக திடீர்னு சைலண்ட்டாகவே இருக்கீங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் பயங்கரமாக கத்துனீங்க, பேசுனீங்க, இந்த பிரச்சாரம்லாம் தீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கட்சிக்குள்ளே இல்லை நீங்கள். திடீர்னு பார்த்தா அண்ணன் பின்னாடி நிற்கிறீங்க, ஆனால் ஸ்டேஜ்லலாம் பேசுகிற மாதிரி எதுவும் தெரில. ஏன் எதுவும் பெரிய மன வருத்தத்தில் இருக்கீங்களா? எல்லாம் வருத்தம் தான்ப்பா, வருத்தம் தான். நானும் கட்சிக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஆடியோ விவகாரத்துக்கு அப்புறம் தான் மாலியம்மா வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசிக்கிறாங்க. நான் சொல்லலை, நான் உங்களை தினம் பேசுகிறேன், பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். சமூக வலைதளங்களில் பேசிக்கிறாங்க. அது உண்மைங்களா? அது உண்மைதான்ப்பா. ஆனால் என்ன பண்ணுறது, அண்ணன் வந்து அவரே வந்து ஆமாப்பா நான் இப்படி சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு அவர் கேட்டார்னா நான் அடுத்த நிமிஷமே அவரை மன்னிச்சுட்டு அடுத்த கட்சி வேலையை பார்க்க நான் போயிட போகிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்டே வந்து அது இதாமான்னு டெய்லி சொல்லி என்னையே நம்ப வச்சுட்ருக்காரு. தம்பிங்கள்ட்டெல்லாம் சொல்லி நம்ப வைக்கிற மாதிரி என்கிட்டயே என்னை பற்றி பேசினது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் எனக்கு வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி. இப்போ அடுத்த பொதுச் செயலாளர் நீங்கள் தான் அப்படின்னு கட்சிக்குள்ளே எல்லாருமே பேசினாங்க, உங்களுக்கு ஃபயர்லாம் விட்டாங்க, அக்கா அப்படின்னு பயங்கரமாக பேசியிருந்தாங்க. நாங்களும் எதிர்பார்த்தோம். இப்போ திடீர்னு உங்களை டம்ப் பண்ணுறாங்க, நீங்கள் இல்லாத மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? எனக்கும் தான் ஆசைலாம் இருந்தது, பொதுச் செயலாளர் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஏதோ நான் அந்த பதவிக்காக பிசுற அளவில் வேலை செய்யலைன்னு பேசிக்கிறாங்க கட்சியில். நான் அதுவாக தேடி வந்தது, நானாக தேடி போகல. இப்போ அதுவாக என்னை விட்டுட்டு தள்ளி போகுது. என்ன பதவிக்காக வரல? பதவிக்காக வரல, மக்களுக்கு பணி செய்யணுன்றது தான் என்னோட வேலை. நான் மக்களுக்கு பணி செய்வேன். இப்போ இவ்வளோ நெருக்கடிகள் இருக்கே, நீங்கள் பேசாமல் வேற கட்சிக்கு ஜூட் விட்டுறலாமே. அதை ஏன் தம்பி கேட்குறேன்? இந்த கட்சியில இருந்தா எல்லா கட்சியும் அடிச்சு பேசி காலி பண்ணி வச்சிருக்கேன். எந்த கட்சியில என்ன கூப்பிட்டுப்பாங்க? நான் உறுதிமொழி ஏற்றிருக்கேன் தம்பி, இந்த கட்சியில தான் இருப்பேன்னு. நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது பார்த்துப்போம். சரி, இந்த இனிமையான நேர்காணலை எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மாலியம்மாவை சந்திக்கும் போது நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நன்றி, முடிச்சுக்கலாம். நன்றி. அடுத்து யாருப்பா? வாங்க. வணக்கம் மேடம். என்ன நீங்க வந்திருக்கீங்க? நித்யா அந்த வரலையா? அவர் வரல மேடம், அவர் கொஞ்சம் வர முடியாத சுச்சுவேஷன். ஏன் வரல? அவர் தானே வரணும். இல்லை மேடம், அவர் வந்து என்னை பார்த்துட சொல்லியிருக்காரு. அவர் வருவார் மேடம், அப்புறம் வருவார். அவர் ஏங்க, அவர் தானே நேரில் ஆஜராக சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்தால் என்னங்க அது? அவர் வெளிநாட்டில் இருக்கார் மேடம், அவரால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. அதனால தான். வெளிநாட்டில் இருக்காரா, சொந்த நாட்டில் இருக்காரா? மேடம், அவர் வந்து ரொம்ப நல்லவர் மேடம். அவர் தேவையில்லாமல் அவர் மேலே பொய் அவதூறு பரப்புறாங்க. இதை பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க மேடம், கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, அவர் வருவார். இங்கே பாருங்க, இங்கே சிக்கல் போயிட்டு இருக்கதே அவரால் தான். ஏகப்பட்ட மடத்தை நிறுவிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு சொற்பொழிவுன்ற பேரில் எதோ பேசிக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை எடுத்து வச்சிருக்காரு. இங்கே கேஸ் முடிக்கணும்னா அவர் நேரில் வந்தால் தானே முடிக்க முடியும். தேவையில்லாமல் எல்லாரும் பண்ணுறாங்க மேடம். ரொம்ப நல்லவர் மேடம், நல்ல மனுஷன் மேடம். அவர் எப்படிலாம் பேசுவார் தெரியுமா? கேட்டிருக்கேன். அவர் சொற்பொழிவுலாம் கேட்டிருக்கேன். ஜன்னலை திற காற்று வரட்டுமா, நல்ல சொற்பொழிவு கேட்டிருக்கேன். அருமையான சொற்பொழிவு. மறைமுகமாக ஏதாவது குத்தி காட்டுறீங்களா? இதை விட நேரடியாக சொல்ல முடியாதுங்க. அடுத்த தடவை அவர் நேரில் வரணும், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, நடவடிக்கை எடுக்கிற மாதிரி. சரி மேடம், பேசுகிறேன் மேடம். நன்றி. அடுத்து யோகியா? யோகி வாங்க. என்ன சார், உங்கள் ஸ்டேட்டில் எத்தனை 1.5 லட்சம் வீட்டை இடிச்சு வச்சுருக்கீங்க? 1.5 லட்சம் வீட்டை இடிச்சிருக்கீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து 5 பேர் 6 பேர் கிட்டத்தட்ட 10 பேர் இருப்பாங்கன்னா மொத்தம் உங்கள் ஸ்டேட்டில் மட்டும் 7 லட்சம் பேர் வீடு இல்லாமல் வீட்டை இழந்து இப்படி சுற்றிட்டு இருக்காங்க தெருவில். இதெல்லாம் நியாயமா சார்? உங்களுக்கு 7 லட்சம் தெரியுது, எங்களுக்கு 7 லட்சம் அக்யூஸ்டே திருத்திருக்கம் தெரியுது. அவங்க ரொம்ப பெரிய கிரைம் பண்ணியிருக்கு. கிரைம் பண்ணா இந்த ஆதி வரும், யோகி வரும்னு அவங்களுக்கு பயம் வரணும். அதுதான் வீட்டை இடிச்சுது. சரி சார், கிரைம் பண்ணாங்க, இடிச்சிங்க. அது ஏன் கிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் சேர்ந்தவங்க வந்து கிரைம் பண்ணால் மட்டும் போய் வீட்டை இடிச்சிடுறீங்க. அதுவே உங்கள் பூக்கட்சியை சேர்ந்தவங்க வந்து பெரிய பெரிய தப்பே பண்ணாலுமே அப்படியே பல வீடு இருக்கே, அது ஏன் தப்பு? அது தப்பு மீன்ஸ் தப்பு பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் அந்த தப்பே நாங்கள் மட்டும் பண்ணோம். இதே தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தப்பாருக்கு தப்பாயே தப்பாக்கி துப்பாக்கி தப்பாருக்கு தாவும் மலை. அவர் சொல்லியிருக்கு. அப்போ தவறு செய்கிறது, தவறு செய்யலாம், அவங்க செய்யக்கூடாது, நாங்கள் செய்யலாம். சம்சா?
சார் சொன்னா கேளுங்க சார், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் எதுக்கு சட்டம் எதுக்கு இருக்கு? நாங்க எதுக்கு நீதிமன்றம் வச்சு நாங்க எதுக்கு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம்? நாங்க ஏன் படிச்சு வந்திருக்கோம் சட்டம்? உங்க ஜட்மெண்ட் வரைக்கும் எங்க ஃபாஸ்ட் ஸ்பீட் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வெயிட் செய்யாது. இந்த மாதிரி செய்யறதெல்லாம் ஒரு புனித காரியம். இந்த புல்டோசர் ஓட்டுறது ஒரு திறமை வேணும். புரியுதா? உங்களுக்கு எப்போ புரிய போதோ, எப்போ நீங்கள்லாம் திருந்த போறீங்க, டெவலப் ஆக போதோ தெரில. இந்த மாதிரிலாம் பண்ணுறது சட்டத்துக்கு புறமானது. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும். ஆனால் அந்த மக்கள் இன்னும் டெவலப் ஆகாமே இருக்காங்க. என்ன பண்ணுறது தம்பி? க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் டெய்ரி ரெவல்யூஷன், இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது டிஜிட்டல் ரெவல்யூஷன். இது எதனால்? நம்ம பப்ளிக் செக்டார் ஒன்று சேர்ந்து டிஜிட்டலைஸ் ஆக்கி இந்தியாவையே டிஜிட்டல் மயமாக்கியிருக்கோம். அதனால தான் நாட்டில் இருக்கிற மூலை முடுக்கில் இருக்கிற மக்களுக்கு கூட டிஜிட்டல் போய் சேருது. அதுவும் குறிப்பாக இந்த ஜிஎஸ்டியால் தான் நாடு வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, டோல்கேட் இருக்குது, அப்படியே சடனாக ஒரு 2 நிமிஷத்தில் ஜிஎஸ்டி ஆட் ஆகிடுது. இதெல்லாம் எதனால்? டிஜிட்டல் வளர்ந்துருக்கு. ஜிஎஸ்டியால் தான் நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு. மேடம் என்ன ஜிஎஸ்டின்றீங்க? ஜிஎஸ்டியால் கஷ்டப்படுறது யாரு? கீழே இருக்க நார்மலான மக்கள், அவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ஜிஎஸ்டின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன வியாபாரிகள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் அதிக ஜிஎஸ்டியாக இருக்குது. பெரும் முதலாளிகள் அந்த அவங்களுக்குலாம் இல்லைன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அது எப்படி உங்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரியான சந்தேகம்லாம் வருதுன்னா தெரியலப்பா. சேனல் என்ன இந்த சேனலா? உங்களுக்கு வரும் சந்தேகம். முதல்ல நான் முழுசாக பேசுகிறேன், கேளுங்க தம்பி. கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் சந்தேகங்களை நீங்கள் வந்து கேளுங்க, சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல், இந்தியாவுக்கு டிஜிட்டல் என்ன கொடுத்துருக்குன்னா, எல்லார் கையிலையும் ஆப்பிள் ஃபோன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் நார்மல் ஃபோன் இருக்குது, எல்லாரும் இந்த டிஜிட்டலை யூஸ் பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, 10 வீட்டுக்கு ஒரு வீட்டில் கார் இருக்குது. இதெல்லாம் எதனால்? ஜிஎஸ்டியால், டிஜிட்டல் மயத்தினால. இதனால தான் நம்ம நாடு வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதுதான் வளர்ச்சின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னு தெரில. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, மிக்சி இருக்குது, ஃபேன் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் அதையா சாப்பிட்றாங்க? உண்மையான வளர்ச்சி என்ன? மனுஷனோட அடிப்படை தேவையில் உணவு, தண்ணி, சுகாதாரம், இது 3மே இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே கரெக்டாக கிடைக்குதா? இன்றைக்கி வருஷம் வர ஆராய்ச்சி எல்லாமே என்ன? இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகள் இவ்வளோ பர்சன்டேஜில் ஊட்டச்சத்து குறைவாக பிறக்கிறாங்க, ஊட்டச்சத்து குறைவான சாப்பாடு தான் இந்தியர்கள் சாப்பிட்றாங்கன்ற அளவுக்கு தான் இந்த மாதிரி தான் வருது. அப்போ அடிப்படை தேவையே இங்கே நமக்கு கிடைக்கல. அதுதான் வளர்ச்சி, அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். நீங்கள் வந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது எப்படி மேடம்? இது வந்து திட்டமிட்டு அரசாங்க மக்கள் மேலே போடுற ஒரு ஒடுக்குமுறை. எல்லாம் வளர்ந்துருச்சு, உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு. உணவு, தண்ணி, சுகாதாரம் அது வேணும் மேடம். எல்லாருக்கும் தங்குறதுக்கு மொத்தம் சொந்தமாக வீடு இருக்கா இந்தியாவில்? அதை முதல்ல பேசுங்க, அதுதானே வேணும். தம்பி தேவையில்லாத கேள்விகளை கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த சேனலுக்கு வந்து இதே வேலையா போச்சு. எப்போ பாரு ஏதாவது வேண்டாத கேள்விகளாக கேட்டுட்டு இருக்குது. வேற ஏதாவது கேள்வி இருந்தா சரி விடுங்க மேடம். அவர் விடுங்க. அந்த 1 நேஷன் 1 டேக்ஸ் அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க மேடம். தம்பி 1 நேஷன் 1 டேக்ஸ் எப்படிப்பா சாத்தியம்? சாதாரணமாக ஒரு ஹவாய் ஸ்லிப்பர் இருக்குன்னா அதுக்கும் ஒரு காருக்கும் நம்ம ஒரே டாக்ஸை போட முடியுமா? ரெண்டுத்துக்கும் வந்து 15% இல்லை ரெண்டுத்துக்கும் சேமா 12% போட முடியுமா? அது எப்படி சரிப்பட்டு? இது சாத்தியம் இல்லாதது. அதனாலதான் அப்பவே அவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்க சாத்தியம் இல்லாது. நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஊருக்கு அவித்த மாமி வந்து இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் ஆகி அதுக்கு ஒன்னும் புரிய மாட்டேது, ஒன்னும் தெரிய மாட்டேதுன்னு வெளில எல்லாம் ட்ரோல் பண்றாங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஊருகா வித்தது அது எனக்கு தெரியும். என்ன யாரு நிதியமைச்சரா ஆக்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் எனக்கும் இது சம்பந்தப்பட்டது. அவர் பாத்துக்குவாரு. நீங்க ட்ரோல் பண்றதை நினைச்சலாம் நான் கவலைப்பட போறது. மேடம் அந்த 1 டேக்ஸ் 1 நேஷன் அது சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்ல தம்பி. அப்புறம் ஏன் மேடம் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே கல்வி, அப்புறம் ஒரே நாடு ஒரே மதம், இதெல்லாம் எதுக்கு மேடம்? இது மட்டும் சாத்தியமா என்ன? ஒரு மாநிலத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். ஒரு மாநிலத்து கல்வியும் அதே மாதிரி தான் இருக்கும். யார் யாருக்கு விருப்பப்படுதோ அந்த மாதிரி தானே இருக்கணும்னு சொல்கிறேன். டேக்ஸ் மட்டும் உங்கள் விருப்பத்துக்கு பார்த்து கரெக்டாக வாங்குறீங்களா? அது மாதிரி கல்வியும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. ஒரே கல்வி, ஒரு நாடு, ஒரு ஸ்கூலு. என்ன மேடம் இது? தம்பி நீங்கள் வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வந்து டாப்பிக்கை தவிர அவுட் ஆஃப் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இதுக்கு என்னால் பதில் சொல்லுங்க. சரி நாங்க குடுக்கறதுல என்ன ரிவ்யூ? எங்க அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் கேளுங்க. வெந்து தணிந்தது காடு, எங்க அண்ணனுக்கு வழிய விட்டு வெந்து தணிந்தது காடு, கோட்டுக்கு வணக்கத்தை போடு. எப்படி படம் வந்து நினச்சி பார்த்த விட சூப்பராக இருக்குது, ஹாலிவுட் மாதிரி இருக்கு. நான் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன். அது டைரக்டர் சும்மாவே சொல்லக்கூடாது, செஞ்சுட்டாப்ல
இப்போ இந்த நான் வந்து எல்லா படத்தையுமே ஒரு ப்ரொமோஷன் வந்து ஏதாவது ஒரு மாதிரி கெட்டப்பில் வருவேன். என்னடா இன்னைக்கு சுரேஷ் சாம்பாரா வந்திருக்கானேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்குமே நான் சம்பவத்தோட தான் வந்திருக்கான் அந்த சுரேஷ். பாக்குறீங்களா? இவரு ஆடு. கோட்டுனா என்னது? கோட்டுனா என்னது? ஆடு. கோட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? வாயில வரல எனக்கு, அதனால கோட்டுனா ஆடு. அதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேனே, தப்பா நினைச்சிட கூடாது. ஆனா நான் வந்து கோட்டுனா எதுக்கு மட்டும் வந்தேன், எங்க தளபதிக்காக. ஆடு ஆடுங்கடா என்ன சுத்தி, அதுக்காக எடுத்துட்டு வந்தேன் நானு. புரியுதுங்களா? எங்க தலைவரை வச்சு டைரக்டர் ஏற்கனவே மாநாடுன்னு எடுத்துட்டாரு. இப்ப எங்க தளபதி அடுத்த மாசம் போட போறாரு மாநாடு. புரியுதுங்களா? வேற மாதிரி ஆயிரும். ஆமா, வேற மாதிரி ஆயிரும். எல்லாருமே பாருங்க, பட்டா பாருங்க, சூப்பரா இருக்குது. செம ட்விஸ்ட், செம ட்விஸ்ட். 12 விஜய் வராரு. இது என்ன? வெந்து தண்ணது காடு, அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கேயும் போய் மீட்டிங்க போடு. ரிப்போர்ட்டரா சேர்ந்துட்டு எதெல்லாம் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு.